சாக்ஷியின் வயது 30. அவள் வெளித்தோற்றத்தில் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். கிராமத்து மக்கள் அவளை பார்த்து மனதிற்குள் யோசிப்பார்கள், அவளுடைய கண்கள் பெரிய பெரியதாகவும் உதடுகள் மிகவும் மென்மையாகவும் சிரிக்கும்போது இதயத்தை தொடுவது போலவும் இருந்தன. அவளுடைய உடல் அழகாக, இடுப்பு மெல்லியதாக, மார்பகங்கள் சற்று வட்டமாக இருந்தன. அவள் நடக்கும்போது அவை லேசான அலையை உருவாக்கும். அவள் சேலையில் இருக்கும்போது கனவில் வரும் ராணி போல் தோன்றுவாள். ஆனால் வீட்டு வேலைகளில் சில சமயங்களில் குர்தாவும் லெகின்ஸும் அணிந்து கொள்வாள். கிராமத்து கெட்டிக்கார ஆண்கள் அவளை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு மருமகள் வீட்டிற்கு வந்தால் இரவு பகல் எப்படி கழிந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் சாக்ஷியின் திருமணம் சந்தீப்புடன் முடிந்துவிட்டது. அவர் நகரத்தில் ஒரு சிறிய கடையை நடத்தி வந்தார். 3-4 மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வீட்டிற்கு வருவார், ஏனென்றால் வேலை அதிகமாக இருந்தது. சாக்ஷியின் மாமனார் லால் சாஹேப். அவர் சந்தீப்பின் வளர்ப்புத் தந்தை. லால் சாஹேப் சந்தீப்பின் தாயுடன் 2வது திருமணம் செய்து கொண்டார். அப்போது சந்தீப் 5 வயது சிறுவன். லால் சாஹேப் வயதில் 55ஐ தாண்டியவர், உடல் வலுவானவர். நாள் முழுவதும் வயலில் உழைத்து மாலையில் வீடு திரும்புவார். அவர் சாக்ஷியுடன் எப்போதும் அன்பாக பேசுவார். ஆனால் அவருடைய பேச்சுகளில் சில சமயங்களில் ஒரு விசித்திரமான ஆழம் தோன்றும். அது சாக்ஷியை சிறிது யோசிக்க வைக்கும். அன்றைய நாள் காலை நேரம். சாக்ஷி சமையலறையில் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஒரு சாதாரண சேலை அணிந்திருந்தாள். குனிந்து மாவை பிசைந்து கொண்டிருந்தாள். லால் சாஹேப் வெளியிலிருந்து வந்தார். வயலிலிருந்து ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வியர்வையில் நனைந்திருந்தார். சமையலறை வாசலில் நின்று சொன்னார், மருமகளே, இவ்வளவு அதிகாலையில் எழுந்து விட்டாயா? களைத்து போகவில்லையா இவ்வளவு உழைப்பால்? சாக்ஷி சிரித்து தலையை உயர்த்தி, இல்லை பாபுஜி, பழக்கம். நீங்கள் உட்காருங்கள், நான் தேநீர் செய்து தருகிறேன் என்றாள். லால் சாஹேப்பின் பார்வை சாக்ஷியின் இடுப்பில் விழுந்தது. அங்கு சேலை சற்று இறுக்கமாக இருந்தது. அவர் மனதிற்குள் யோசித்தார், மருமகள் எவ்வளவு மென்மையாக தெரிகிறாள், தொட்டு பார்க்க வேண்டும் போலிருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், அட, நான் சொந்தமாக செய்து கொள்கிறேன், நீ இவ்வளவு மென்மையானவள். அதிகம் குனியாதே, எங்காவது உபாதை வந்துவிடக் கூடாது. சாக்ஷிக்கு தோன்றியது, பாபுஜி எவ்வளவு அக்கறை காட்டுகிறார். பிறகு அவள் தேநீர் கப் நிரப்பிக் கொண்டு வந்து லால் சாஹேப்பின் முன் வைத்தாள். லால் சாஹேப் கப் பிடிக்கும்போது சாக்ஷியின் விரல்களை லேசாக தொட்டார். சாக்ஷி கையை பின்னால் இழுத்து கொண்டாள், ஆனால் சிரித்து விட்டாள். பாபுஜி, இன்று வயலுக்கு என்ன செய்துவிட்டு வந்தீர்கள் இவ்வளவு காலையில் என்று பேச்சை மாற்றிக் கேட்டாள். லால் சாஹேப் தேநீர் குடித்து கொண்டே, வயிறுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், உனக்கு தெரியும் தானே, வயலில் எவ்வளவு கவனம் தேவை. சில சமயங்களில் ஒரு துணை இருந்தால் வேலை எளிதாகும், தனியாக எல்லாம் கடினமாக தெரியும் என்றார். சாக்ஷி யோசித்தாள், பாபுஜி தனிமையை பற்றி பேசுகிறார். அவள் சொன்னாள், ஆமாம் பாபுஜி, சந்தீப்பும் நகரத்தில் பிஸியாக இருக்கிறார். நான் இருக்கிறேன் இல்லையா? ஏதாவது சிறிய பெரிய வேலை இருந்தால் சொல்லுங்கள். லால் சாஹேபின் கண்களில் ஒரு மின்னல் ஓடியது. ஆமாம் மருமகளே, நீ இருக்கிறாய் என்றால் வீட்டில் கொண்டாட்டம் இருக்கிறது. உன் உதவியால் எல்லாம் இலகுவாக தெரிகிறது. பிறகு பகல் உயரத் தொடங்கியது. சாக்ஷி வீட்டு வேலைகளில் மூழ்கினாள். அவள் முற்றத்தில் குப்பை அகற்றிக் கொண்டிருந்தாள். முடிச்சு சற்று தளர்ந்திருந்தது. குனியும்போது அவளுடைய முடி முகத்தின் மேல் விழுந்தது. லால் சாஹேப் வீட்டின் ஒரு மூலையில் உட்கார்ந்து பழைய டைரியை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பார்வை சாக்ஷியின் மீது நிலைத்திருந்தது. அவர் யோசித்துக் கொண்டிருந்தார், மருமகள் எவ்வளவு புத்துணர்ச்சியுடன் தெரிகிறாள். ஒரு புதிய வசந்தம் வந்தது போல் இருக்கிறது. சாக்ஷி உணர்ந்தாள், பாபுஜி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. அவள் சொன்னாள், பாபுஜி, என்ன ஆயிற்று? ஏதாவது விஷயமா? லால் சாஹேப் டைரியை மூடி சிரித்து, இல்லை மருமகளே, உன்னை பார்த்ததும் பழைய நினைவுகள் புத்துயிர் பெற்றன. உன் மாமியாரும் இப்படித்தான் உழைப்பாளி. ஆனால் நீ அவளை விட அதிகமாக பிரகாசிக்கிறாய் என்றார். சாக்ஷி வெட்கப்பட்டாள், ஆனால் மகிழ்ச்சியும் அடைந்தாள். பாபுஜி பாராட்டுகிறார் என்று. அவள் யோசித்தாள், இது மாமனார் மருமகள் உறவில் சாதாரணம்தான். பிறகு மதியம் சாக்ஷி சமையல் செய்தாள். லால் சாஹேபுக்கு ஸ்பெஷல் காய்கறி மற்றும் ரொட்டி. இருவரும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். லால் சாஹேப் சொன்னார், மருமகளே, உன் கையால் சமைத்த உணவு மந்திரம் போன்றது. சாப்பிடும்போது வேறு எதுவும் தேவையில்லை என்று தோன்றுகிறது. இப்படித்தான் தொடரட்டும். சாக்ஷி சொன்னால், பாபுஜி, நீங்கள் இவ்வளவு பாராட்டுகிறீர்கள், நான் என்ன சொல்வேன்? லால் சாஹேப் கண்ணை சிமிட்டி, பாராட்டுதான் செய்ய வேண்டும். வீட்டில் நாம் இருவர் மட்டுமே ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் சந்தீப் இங்கிருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் நீ இருக்கிறாய் என்றால் எல்லாம் சரியாக தெரிகிறது என்றார்.
சாக்ஷி யோசித்தாள், பாபுஜி எவ்வளவு தனியாக உணர்கிறார். வளர்ப்பு தந்தையாக இருந்தும் சந்தீபை எவ்வளவு நேசிக்கிறார். பிறகு மாலை சாய்ந்தது. சாக்ஷி தோட்டத்திற்குச் சென்று சில செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். லால் சாஹேப் வந்தார். கையில் ஒரு பழைய புகைப்படத்துடன் அவர் சொன்னார், மருமகளே பார், இது சந்தீப்பின் சிறுவயது புகைப்படம். நான் அவனை என் சொந்த மகன் போலவே வளர்த்தேன். ஆனால் சில சமயங்களில் அவன் என்னை அந்நியனாக நினைக்கிறான் போலிருக்கிறது. சாக்ஷி புகைப்படத்தை பார்த்து சிரித்தாள். பாபுஜி, நீங்கள் அவனை எவ்வளவு நேசித்திருப்பீர்கள். சந்தீபும் உங்களை மிகவும் மதிக்கிறார். வேலை காரணமாக சொல்ல முடியவில்லை. லால் சாஹேப் சாக்ஷியின் தோளில் கை வைத்தார், தந்தை போல. ஆனால் தொடுதல் சற்று நீண்டது. அவர் சொன்னார், நீ வந்த பிறகு வீடு நிறைவு பெற்றது போலிருக்கிறது. உன் புன்னகையால் எல்லாம் பிரகாசிக்கிறது. சாக்ஷியின் இதய துடிப்பு சற்று அதிகரித்தது. ஆனால் அவள் சொன்னாள், பாபுஜி, நீங்களும் வீட்டின் பெருமைதான். அவ்வளவு சொல்லிவிட்டு வேலையில் ஈடுபட்டாள். பிறகு இரவு ஆனது. சாக்ஷி தன் அறையில் படுத்திருந்தாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். லால் சாஹேபின் பேச்சுகளில் இவ்வளவு ஆழம் ஏன்? அப்போது கதவில் லேசான தட்டுதல். சாக்ஷி எழுந்து கதவை திறந்தாள். லால் சாஹேப் நின்றிருந்தார். கையில் ஒரு பழைய பெட்டி. மருமகளே, தூக்கம் வரவில்லையா? உனக்கு இதை கொடுக்கலாம் என்று நினைத்தேன். இதில் சில பழைய பொருட்கள் இருக்கின்றன. பார்த்தால் நேரம் கழியும் என்றார். சாக்ஷி பெட்டியை வாங்கினாள். லால் சாஹேபின் விரல்கள் மீண்டும் தொட்டன. அவள் சொன்னாள், பாபுஜி, இவ்வளவு இரவில் இதில் என்ன இருக்கிறது? லால் சாஹேப் சிரித்தார். சில நினைவுகள். ஏதாவது புரியவில்லை என்றால் என்னிடம் கேள். சில பொருட்கள் தொட்டுத்தான் உணர முடியும், பார்த்து அல்ல. சாக்ஷிக்கு தோன்றியது, பெட்டியில் ஏதோ குடும்ப சாமான்கள் இருக்கும் என்று. அவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு படுத்து திறந்து பார்த்தாள். அதில் ஒரு பழைய வளையல், ஒரு கடிதம், சில புகைப்படங்கள். கடிதத்தில் லால் சாஹேப் தன் வாழ்க்கை கதையை எழுதியிருந்தார். எப்படி அவர் வளர்ப்பு தந்தையானார் என்பதை. சாக்ஷி படித்துக்கொண்டே போனாள். இதயம் நிறைந்தது. ஆனால் ஒரு புகைப்படத்தில் லால் சாஹேப் இளைஞனாக இருந்தார். அதில் ஏதோ ஒரு புன்னகை இருந்தது. அது சாக்ஷியை அசௌகரியமாக உணர வைத்தது. அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். பாபுஜி இதை ஏன் கொடுத்தார்? அடுத்த நாள் காலை சாக்ஷி எழுந்தாள். லால் சாஹேப் ஏற்கனவே வயலுக்குச் சென்றிருந்தார். சாக்ஷி காலை உணவு தயாரித்து காத்திருந்தாள். லால் சாஹேப் திரும்பி வந்ததும் சாக்ஷி சொன்னாள், பாபுஜி, அந்த பெட்டி மிகவும் அழகாக இருந்தது. உங்கள் கதையை படித்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தன என்று தெரிந்தது. லால் சாஹேப் தேநீர் குடித்துக்கொண்டே, ஆமாம் மருமகளே, வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். உனக்கு காட்டினால் நீ என்னை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். சில சமயங்களில் நெருக்கமாக தெரிந்து கொள்வது அவசியம் என்றார். சாக்ஷியின் மூச்சு சற்று வேகமானது. ஆனால் அவள் சொன்னாள், பாபுஜி, நீங்கள் சந்தீப்பை பற்றி மேலும் சொல்லுங்கள். அவர் சிறுவனாக இருந்தபோது நீங்கள் அவருடன் என்னென்ன செய்தீர்கள்? லால் சாஹேப் உட்கார்ந்து நினைவுகளில் மூழ்கி, சந்தீப்பை நான் பள்ளிக்கு அனுப்பினேன், விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தேன். அவர் வளர்ப்பு மகன். என் ரத்தம் இல்லாவிட்டாலும் என்ன, இதயம் இணைந்திருக்கிறது. சில சமயங்களில் அவர் நோய்வாய்ப்பட்டால் நான் இரவு முழுவதும் விழித்திருப்பேன். நீ வந்த பிறகு ஒரு மகள் கிடைத்தது போல் இருக்கிறது என்றார். சாக்ஷி அனுதாபத்துடன், பாபுஜி, நீங்கள் மிகவும் வலிமையானவர். நான் இருக்கிறேன் இல்லையா? இனி உங்களை பார்த்து கொள்கிறேன் என்றாள். லால் சாஹேபின் கண்கள் சமக்கி, ஹா வகு, உன் பராமரிப்பால் எல்லாம் சரியாக தெரிகிறது. நாட்கள் கடந்து செல்ல சாக்ஷி மற்றும் லால் சாஹேபின் பேச்சுகள் அதிகரிக்கத் தொடங்கின. ஒரு நாள் சாக்ஷி வீட்டின் பழைய அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். மேலே ஏறி பொருட்களை எடுத்து கொண்டிருந்தபோது திடீரென்று அவளது கால் சறுக்கியது. ஆனால் லால் சாஹேப் கீழே இருந்து அவளை பிடித்து கொண்டார். அவளது இடுப்பை பிடித்து. சாக்ஷியின் இதயம் பலமாக துடித்தது. லால் சாஹேப்பின் கை சூடாக இருந்தது. அவள் சொன்னாள், பாபுஜி, நன்றி. விழுந்து போயிருப்பேன். லால் சாஹேப் மெதுவாக கையை விலக்கினார். வகு, ஜாக்கிரதையாக இரு. உன் உடல் இவ்வளவு மென்மையாக இருக்கிறது. காயம் ஏற்பட்டிருந்தால் வலித்திருக்கும். சாக்ஷி வெட்கப்பட்டாள். ஆனால் பாபுஜி வெறும் கவலைப்படுகிறார் என்று நினைத்தாள். இருவரும் சேர்ந்து அலமாரியை சுத்தம் செய்தனர். லால் சாஹேப் சாக்ஷிக்கு அருகில் வரும்போது சில சமயம் தோள் தொடும். சில சமயம் ஒரு பொருளை பிடிக்கும்போது கை தொடும். சாக்ஷிக்கு இது சாதாரணமாக தெரிந்தது. பின்னர் மாலையில் சாக்ஷி லால் சாஹேபுக்கு இனிப்பான கீரை செய்தாள். லால் சாஹேப் சாப்பிடும்போது சொன்னார், வகு, இவ்வளவு இனிப்பாக இருக்கிறது. இன்னும் அதிகம் சாப்பிட மனம் செய்கிறது. வாழ்க்கையில் இனிப்பு உன்னை போல் இருக்க வேண்டும். சாக்ஷி சிரித்தாள். பாபுஜி, அதிக இனிப்பு உடல் நலத்திற்கு நல்லதல்ல.
லால் சாஹேப் சொன்னார், இனிப்பு அவசியம், இல்லை என்றால் வாழ்க்கை ருசியற்றதாகிவிடும். நீ இருக்கும்போது எல்லாம் இனிப்பாக தெரிகிறது. அதே மாலை சாக்ஷி வீட்டின் பின்புறம் உள்ள சிறிய தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கு சில பூச்செடிகள் நடப்பட்டிருந்தன. அவள் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். சில நாட்களுக்கு முன் லால் சாஹேப் கொடுத்தது. புத்தகத்தில் பழைய நாட்டுக்கதைகள் இருந்தன. ஆனால் சில கதைகள் உறவுகளின் ஆழத்தை பற்றியவை, குடும்பத்தில் மறைந்திருக்கும் உணர்வுகள் போன்றவை. சாக்ஷி வாசித்துக் கொண்டே யோசித்தாள். லால் சாஹேப் இப்படி ஆழமான விஷயங்களை ஏன் விரும்புகிறார்? அப்போது லால் சாஹேப் வந்தார். கையில் ஒரு சிறிய பரிசு பொட்டலம். அவர் சொன்னார், வகு, மாலையில் இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறாயா? என்ன யோசிக்கிறாய்? சாக்ஷி புத்தகத்தை மூடி சிரித்தாள். பாபுஜி, புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் கொடுத்ததுதானே? நன்றாக இருக்கிறது. லால் சாஹேப் அவள் அருகில் அமர்ந்தார். பொட்டலத்தை கொடுத்து, உனக்காக கொண்டு வந்தேன், திறந்து பார் என்றார். சாக்ஷி திறந்தாள். உள்ளே ஒரு அழகான வளையல், பழைய பாணியில் ஆனால் பளபளப்பாக இருந்தது. அவள் சொன்னாள், பாபுஜி, இவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் ஏன்? லால் சாஹேப் சொன்னார், உன்னை பார்த்ததும் உன் கையில் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. உன்னை போன்ற மென்மையான கையில் மின்னும். சாக்ஷி வளையலை அணிந்தாள். லால் சாஹேப் உதவினார். அவளது கையை தொடும்போது தொடுதல் சற்று நீண்டது. சாக்ஷியின் மனம் அசௌகரியமாக உணர்ந்தது. ஆனால் பாபுஜி வெறும் அன்போடு கொடுக்கிறார் என்று நினைத்தாள். சாக்ஷி சொன்னாள், நன்றி பாபுஜி, ஆனால் சந்தீப்புக்கு தெரிந்தால் அவர் என்ன சொல்வார்? லால் சாஹேப் சிரித்து, சந்தீப்புக்கு என்ன? அவர் மகிழ்ச்சியடைவார். நான் என் மருமகளின் கவனிப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று. வீட்டில் நாம் இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் மகிழ்விக்க முடியுமே. பின்னர் இரவு சாப்பிடும்போது லால் சாஹேப் சொன்னார், வகு, இன்று நீ செய்த தால் இவ்வளவு சுவையாக இருக்கிறது. விரல்களை நக்கி சாப்பிட மனம் செய்கிறது. உன் கையில் அந்த விசேஷம் இருக்கிறது, எல்லாவற்றையும் சுவையாக மாற்றிவிடுகிறது. சாக்ஷி சிரித்து, பாபுஜி, நீங்கள் நகைச்சுவை செய்கிறீர்கள். லால் சாஹேப் முகத்தை சீரியஸாக வைத்து, நகைச்சுவை இல்லை வகு, உண்மை. சில சமயம் உன்னை இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. உன் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு புன்னகையும். சாக்ஷி அமைதியாகிவிட்டாள். பாபுஜியின் அர்த்தம் என்ன என்று யோசித்தாள். இரவில் அவள் தன் அறையில் படுத்தாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. லால் சாஹேப் சாவகத் தந்தை, ஆனால் இவ்வளவு அக்கறை ஏன் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது வெளியே இருந்து சத்தம் வந்தது. லால் சாஹேப் வீட்டின் முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தார். சாக்ஷி வெளியே வந்து, பாபுஜி, தூக்கம் வரவில்லை என்றாள். லால் சாஹேப் திரும்பி, ஆம் வகு, பழைய நினைவுகள் தொல்லை தருகின்றன. நீ வந்து விட்டாய், நன்றாக இருக்கிறது. வா, இங்கே உட்கார், பேசுவோம் என்றார். இருவரும் முற்றத்தில் அமர்ந்தனர். சந்திரன் ஒளிரும் இரவு. லால் சாஹேப் சொன்னார், வகு, வாழ்க்கையில் பல ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. உதாரணமாக, நான் சாவகன், ஆனால் மனதார இல்லை. நீ புரிந்து கொள்கிறாயா என்று சாக்ஷி சொன்னாள். ஆமாம் பாபுஜி, நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் நல்லவர். லால் சாஹேப் சாக்ஷியை பார்த்து, நீயும் நல்லவள். அதனால்தான் சில சமயங்களில் நெருக்கமாக வந்துவிடுகிறோம். சாக்ஷியின் இதயம் துடித்தது. ஆனாலும் அவள் சொன்னாள், பாபுஜி, நமது உறவு புனிதமானது. லால் சாஹேப் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆமாம், ஆனால் காதல் என்பது காதல்தான். நான் உன்னை என் மகள் போலவே நேசிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் சாக்ஷி எழுந்தாள். லால் சாஹேப் வயலில் இருந்து திரும்பி வந்திருந்தார். அவர் சொன்னார், இன்று வயலில் ஒரு பழைய பொருளை தோண்டி எடுத்தேன், பார். அவரது கையில் ஒரு பழைய நாணயம் இருந்தது. சாக்ஷி பார்த்து, வாவ் பாபுஜி, இது ஆன்டிக் மாதிரி இருக்கிறதே என்றாள். லால் சாஹேப் சொன்னார், ஆமாம், உன்னை போலவே பழையதாக இருந்தாலும் புதியதாக தெரிகிறது. சில சமயங்களில் நாம் இருவரும் சேர்ந்து வயலில் ஏதாவது தேடலாம். சாக்ஷி சிரித்து மறுத்தாள். ஆனால் மனதில் சந்தேகம் எழுந்தது. நாள் முழுவதும் சாக்ஷி வேலை செய்து கொண்டிருந்தாள். லால் சாஹேப் வீட்டு வேலைகளில் உதவி செய்தார். ஒருமுறை சாக்ஷி தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தபோது லால் சாஹேப் குடத்தை எடுத்துக்கொண்டு, இது கனமானது, நான் தூக்கி விடுகிறேன். உன் உடல் இவ்வளவு மென்மையாக இருக்கிறது, எங்காவது வலி வந்துவிடக்கூடாது என்றார். சாக்ஷி சொன்னாள், பாபுஜி, நான் செய்து கொள்கிறேன். ஆனால் லால் சாஹேப் குடத்தை பிடித்துக்கொண்டு அவளுக்கு அருகில் வந்தார். மாலையில் சாக்ஷி லால் சாஹேபுக்கு தேநீர் கொடுத்தாள். அவர் சொன்னார், மதிது, உன் தேநீர் குடித்தால் ஏதோ மந்திரம் நடந்த மாதிரி இருக்கிறது. இன்னும் குடிக்க மனசு வருகிறது. சாக்ஷி யோசித்தாள், இந்த பேச்சுகள் ஏன் வருகின்றன? பின்னர் ஒரு நாள் லால் சாஹேப் சாக்ஷிக்கு ஒரு பழைய டைரி கொடுத்து, இது என்னுடையது, படித்து பார், என் வாழ்க்கையை தெரிந்து கொள்வாய் என்றார். சாக்ஷி படிக்கத் தொடங்கினாள். அதில் லால் சாஹேபின் கதை இருந்தது. எப்படி அவர் தனியாக இருந்தார், வளர்ப்பு தந்தையாக ஆனார் என்பது.
சில பக்கங்களில் காதல் பற்றிய விஷயங்களும் இருந்தன. மறைந்திருக்கும் ஒரு ஆசை போல சாக்ஷி அசௌகரியமாக உணர்ந்தாள். ஆனாலும் தொடர்ந்து படித்தாள். இரவில் லால் சாஹேப் கேட்டார், படித்தாயா? சாக்ஷி சொன்னாள், ஆமாம். உங்கள் கதையை தெரிந்து கொண்டதும் வருத்தமாக இருந்தது. லால் சாஹேப் சொன்னார், வது, இப்போது நீ இருக்கிறாய். எல்லாம் சரியாக இருக்கிறது. உன்னை பார்த்தால் வாழ்க்கை புதிதாக தெரிகிறது. சாக்ஷியின் மனம் பயந்தது. ஆனாலும் அவள் மௌனமாக இருந்தாள். நாட்கள் கடந்தன. லால் சாஹேப் சாக்ஷியை புகழ்ந்து கொண்டே இருந்தார். சாக்ஷியோ இது தந்தை போன்ற அன்புதான் என்று நினைத்து கொண்டாள். ஒரு மாலை லால் சாஹேப் சொன்னார், வது, நாளை உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். கிராமத்திற்கு வெளியே ஒரு பழைய கோயில் இருக்கிறது. அங்கே அமைதி கிடைக்கும். சாக்ஷி சம்மதித்தாள். வெளியே சுற்றுவது நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். அடுத்த நாள் இருவரும் சென்றார்கள். கோயிலில் பூஜை செய்தார்கள். லால் சாஹேப் சொன்னார், வது, இங்கே வந்தால் எல்லாம் புனிதமாக தெரிகிறது. நீ என்னுடன் இருக்கிறாய் என்பதால் இன்னும் நன்றாக இருக்கிறது. திரும்பும் வழியில் லால் சாஹேப் சாக்ஷியின் கையை பிடித்து, ஜாக்கிரதை, சாலை மோசமாக இருக்கிறது என்றார். சாக்ஷி கையை விலக்கிக் கொண்டாள். ஆனாலும் சிரித்தாள். வீட்டிற்கு வந்ததும் சாக்ஷி யோசித்தாள், இது என்ன நடக்கிறது? இரவில் சந்தீப்பின் போன் வந்தது. சாக்ஷி எல்லாவற்றையும் சொன்னாள். சந்தீப் சொன்னான், அப்பா நல்லவர், உன்னை மகள் மாதிரி நினைக்கிறார். ஆனால் சாக்ஷியின் மனதில் சந்தேகம் இருந்தது. பின்னர் ஒரு நாள் லால் சாஹேப் சாக்ஷியை தன் அறைக்கு அழைத்தார். சாக்ஷி உள்ளே சென்றதும், நண்பர்களே, இந்த கதை இன்னும் தொடரும். அடுத்த பாகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இருங்கள். இன்னும் பிரியங்கா யாதவ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி.